மண்புழு போட்டு ஜிலேபியும் விராலும் கம்பீர சித்தப்பா திருநிலையூரில் பிடிச்சின்னு இருக்கார். நம்ம அந்த வழியாக போனோம். அவர் மீன் பிடிக்கிறத பார்த்தோம். அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாச்சு. எடுத்து போகிறோம். எவ்வளோ அந்த கரை இதை போயிட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் மீன் போட்டு பிடிச்சிக்கிற ஒரு 6 தூண்டி 7 தூண்டி போட்டு பிடிக்கிற நல்லா ஜிலேபி ஒரு மீடியம் சைஸு மட்டும் பட்டுன்னு எடுக்குது. நல்லா தான் எடுக்குது ஜிலேபி. விராலும் எடுக்குது. நம்மளால் போக முடியல இன்றைக்கி. அவருக்கு ஸ்பாட்டை சொல்லி அனுப்பினோம். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிடிக்காரு. ரொம்ப லாங்குனால நான் என்னுடைய ஃபோனில் அவ்வளோ ஜூம் பண்ணி கிளாரிட்டியாக எடுக்க முடியல. அதனால் ஏதோ என் ஃபோனில் எந்த அளவுக்கு ஜூம் இருக்கோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தேன். ஏன்னா எந்த கரையில் இருக்கேன், அவர் அந்த கரையில் மீன் பிடிக்கிறாரு. அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால கரெக்டான ஃபோக்கஸும் மீன் பிடிக்குது என்னால் கேட்ச் பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நல்லா ஜிலேபி தான், சரியான ஜிலேபி பிடிக்கிறாரு. ரொம்ப சாதாரணமாக கொஞ்ச நேரத்துலேயே பட்டுன்னு கிடைக்குது. விராலும் சைஸான விராலும் கிடைக்குது. எப்படியும் அவர் இன்றைக்கி காலையிலேருந்து பிடிச்சின்னு இருக்காராம். எப்படி பண்ணாலும் ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ கிட்ட மீன் பிடிச்சிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்ல சரியான மீன் இருக்குது ஏரியில், ஜிலேபி மீன். அதனால் சொல்கிறேன். பாருங்கள், ஏரிக்கு அந்த கரையில் போயிட்டு பிடிச்சின்னு இருக்காரு. அவ்வளோ காட்சி நம்ம என்ன பண்ணது.